பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி முத்துவேல் கிட்ட அண்ணே, என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம். எனக்கு எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நான் பாத்துக்கிறேன். இவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் கூட நான் இங்க வர கிடையாது. என்னுடைய புருஷன் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறாரு. எனக்கு இது வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதை என் புருஷன் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ராஜியோட புருஷனும் என் மகன் கதிரும் அதே மாதிரிதான். ராஜியோட கனவு எது, லட்சியம் எதுன்னு சொல்லி அவ சொல்லாமையே அது அவனுடைய கனவா, அவனுடைய லட்சியமா அதை நிறைவேற்றிட்டு இருக்கான். அதனால நீங்க பயப்படாதீங்க. எங்களுக்கு இந்த சொத்துல பங்கு வேணும், பணத்துல பங்கு வேணும்னால நானும் சரி, என்னுடைய மருமக ராஜும் சரி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டோம். நாங்க ஏங்கி போனது என்ன தெரியுமா? பாசத்துக்காக மட்டும்தான். அப்பா அம்மா பாசம் கிடைக்காம அவளும், அண்ணன் தம்பிங்க பாசம் கிடைக்காம நானும் அவ்வளோ ஏங்கி போயிருந்தோம். அது மட்டும் தான் எங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது தவிர இந்த சொத்து பணம் இது எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு பணம் மேல ஆசை இல்லாததான் என் அண்ணனை ஏமாத்தி உன்னுடைய பையன் 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டானான்னு சொல்லி கேட்டதும் முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது. சக்தி, இது என்னுடைய பர்சனல். இந்த பர்சனல்ல நீ இன்வால்வ் ஆகாத. அதுவும் 10 லட்ச ரூபாய் பணம் கதிரோட அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு போட்டன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆபரேஷன் பண்ண என்னுடைய பணத்துல தான் பண்ணணும்னு சொல்லி பிடிவாதமா அவன்கிட்ட நான் அமௌண்ட் கொடுத்தேன். என்கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் 1 ரூபாய் பணம் கூட அவன் வாங்காம இருக்கான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஹாஸ்பிட்டல் பில் கட்டணத்தை தவிர மீதி எல்லா அமௌண்ட்டையும் அவ ரிட்டர்ன் அனுப்பிச்சினானே, அதை நீ பாத்தியா? அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். கோவம் வந்தா சரி, எப்படி என்ன ஏதுன்னு எதை பத்தியும் விசாரிக்கிறது கிடையாது. உன் இஷ்டத்துக்கு கத்துற வேலையை மட்டும் நல்லா பாக்குற. இங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாத்தியா? ஹாஸ்பிட்டல் செலவு போக மிச்ச பணம் 1 ரூபாய் கூட பெண்டிங் வைக்காம கதிர் அனுப்பிட்டான். இப்ப என்ன சொல்ல வர? பாண்டியனோட வளர்ப்பும் கோமதியோட வளர்ப்பும் எப்பவுமே தப்பா போகாது. அத 100% நானும் நம்புறேன், நீயும் நம்புன்னு சொல்லி முத்துவேலுக்கு சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்றதை கேட்டு சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. நீங்க வேணும்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம், ஆனா நான் பட்ட அவமானத்தெல்லாம் என்னால எக்காரணத்து கொண்டும் நான் செத்தாலும் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.